ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ويدعو الإنسان بالشر دعاءه بالخير وكان الإنسان عجولا صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சங்கைக்குரிய ரமலான் மாதத்தினுடைய 11வது நோன்பையும் 12வது நாளினுடைய தராவி தொழுகையும் தொழுது விட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் தொழுத நம்முடைய தொழுகைகளையும் நாம் வைத்த நம்முடைய நோன்புகளையும் இந்த நோன்பினுடைய காலங்களில் நாம் கேட்ட நம்முடைய துஆக்களையும் நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் எல்லாம் வல்ல இறைவன் நிறைவேற்றி வைப்பானாக. நம்முடைய நோன்புகளை அங்கீகரித்துக் கொள்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த தராவினுடைய தொழுகையில 2 அத்தியாயங்கள் ஓதப்பட்டது. முதலாவது அத்தியாயம் பனி இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம். 2வது அத்தியாயம் சூரத்துல் கஹஃப். சூரத்துல் கஹஃபினுடைய சிறப்புகளை இன்ஷா அல்லாஹ் நாளை பார்க்கலாம். முதலாவது ஓதப்பட்ட பனி இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம். இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, யாருக்காவது ஏதாவது தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னார், ஏதாச்சும் ஒரு முக்கியமான தேவை அது நிறைவேறாமையே போய்கிட்டு இருக்குது, அந்த தேவையை அல்லாஹ் உடனடியாக நிறைவேற்றி தரணும், அந்த தேவை நமக்கு நிறைவேறணும் என்பதாக எண்ணக்கூடியவர் இந்த பனி இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடத்திலே அவர் துஆ செய்தால் அவருடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் என்பதாக இந்த சூறாவினுடைய சிறப்புகள் நாம் பார்க்க முடியும். 2வதாக ஷைத்தான் விலகி செல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அத்தியாயம் இந்த அத்தியாயம். யாரு இந்த சூறாவை ஓதுனாங்களோ அவர்களை விட்டு ஷைத்தான் விலகி ஓடிவிடுகின்றான். அப்ப என்ன செய்ய முடியாது, ஷைத்தானினுடைய அந்த தொடர்பிலிருந்து ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய தூண்டுதல், ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய கெட்ட எண்ணங்கள், ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய எல்லா விதமான தீமையான காரியங்களை விட்டும் இந்த சூறாவை எவர் ஓதுகின்றாரோ அவர் பாதுகாப்பு பெறாரு. அதே போன்று இந்த பயந்த சுபாவத்தில் இருக்கக்கூடியவர்கள், எதெடுத்தாலும் ஒரு பயம் இருக்கும், எதெடுத்தாலுமே ஒரு பயம் இருக்கும், ஒரு தைரியம் இருக்காது. சொல்லுவாங்கல்ல, என்னடா பயந்தாங்குழியா இருக்கிறிய அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி பயந்த சுபாவங்கள் இருக்கக்கூடியவங்க இந்த பனி இஸ்ராயில் இந்த சூறாவை ஓதுனாங்க அப்படின்னு சொன்னா ரப்புல் ஆலமீன் அந்த பயந்த சுபாவத்தை நீக்கி மன தைரியத்தை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குறான் என்பதாக இந்த சூறாவினுடைய சிறப்புகளை நம்ம பார்க்கிறோம். அதே போன்று யாருடைய தீங்கையாவது நினைத்து நாம் பயந்துகிட்டு இருந்தோம்னா, பிறருடைய தீங்குகள் நம்மை சேராமல் இருப்பதற்காக வேண்டி, நமக்கு தீமையே ஒருத்தவங்க செஞ்சாலும் யாரும் நமக்கு கெடுதல் செஞ்சாலும் அந்த கெடுதல் நம்மை தாக்காமல் இருப்பதற்காக வேண்டி ஒரு பாதுகாப்பை இந்த சூறா வழங்குது. இந்த சூறாவை எவர் ஓதுகின்றாரோ அவருக்கு பிறர் செய்யக்கூடிய தீங்குகள் அவரை அணுகாது என்பதாக இந்த சூறாவினுடைய சிறப்புகள் சொல்லப்படுது. அடுத்தபடியாக எல்லா விதமான நோய்களை விட்டும் இந்த சூறாவை ஓதக்கூடியவரை அல்லாஹ் பாதுகாக்கிறான். எல்லா விதமான நோய்கள், சகல விதமான நோய்கள், எதெல்லாம் பெரும் கொண்ட வியாதிகளாக இருக்குதோ அது போன்ற எல்லா விதமான வியாதிகள், நோய்களை விட்டு ரப்புல் ஆலமீன் இந்த சூறாவை ஓதி துஆ செய்யக்கூடியவருக்கு அல்லாஹ் வழங்குகிறான் என்பதாக இந்த சூறாவினுடைய சிறப்புகளை நம்ம பார்க்கிறோம். இன்று தராவில ஓதப்பட்ட இறை வசனம், இந்த வசனத்துல அல்லாஹ் எதை சொல்ல வரான் அப்படின்னு சொன்னா துஆவை பற்றி தான் அல்லாஹ் சொல்றான். அந்த துஆவுல அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, நீங்க என்னிடத்துல ஒரு துஆவை கேட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுல நீங்க அவசரப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வீட்டு குழந்தைங்க நம்மள்ட்ட ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க, எனக்கு வாங்கி கொடு வாங்கி கொடு வாங்கி கொடுன்னு கேட்பாங்க. நம்ம வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம், வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். மீண்டும் மீண்டும் அந்த குழந்தைங்க என்ன செய்யுது, எனக்கு வாங்கி கொடு வாங்கி கொடு வாங்கி கொடு நம்மளை தொந்தரவு படுத்துச்சு அப்படின்னு சொன்னா அப்ப நாம சொல்லுவோம், வாங்கி தர்றேன்னு சொன்னா வாங்கி தருவேன், என்னை போட்டு தொல்லப்படுத்தக்கூடாது, அவசரப்படக்கூடாது என்பதாக நம்ம கண்டிப்போம்ல. அது மாதிரிதான் அல்லாஹ் கண்டிக்கிறான். நீங்க துஆ கேளுங்க,
ஆனா அந்த துவாவுல நீங்க அவசரப்படக்கூடாது. அல்லாஹ் சொல்லித்தரான். நீங்க ஏன்னா துவா கேட்பதை தான் அல்லாஹ் விரும்புறான். அடியான் அல்லாஹ்விடத்துல கேட்பதை அல்லாஹ் விரும்புறான். அதுல அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான், துவா கேளுங்க, அதுல அவசரப்படாதீங்க. இந்த ஓதப்பட்ட வசனத்துல இந்த மனிதன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, நன்மைக்காக வேண்டி என்னிடத்துல பிரார்த்தனை செய்வது போலயே சில நேரங்கள்ல தீமைக்காக வேண்டியும் துவா செஞ்சிடறான். என்கிட்ட நன்மைக்காக வேண்டி இந்த மனிதன் எப்படி பிரார்த்தனை செய்யறானோ அதே போன்று சில நேரங்கள்ல தீமைக்காக வேண்டியும் என்ன செஞ்சிடறான், பிரார்த்தனை செஞ்சிடறான். வக்கானல் இன்சானு அஜூலா, ஏனென்றால் மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான் என்பதாக இன்று தராவினுடைய தொழுகையில் ஓதப்பட்ட இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை நாம பார்க்கிறோம். இதுல அல்லாஹ் எதை அவசரக்காரன் அப்படின்னு சொல்ல வர்றான் அப்படின்னு சொன்னா, நன்மைக்கு நாம எவ்வளவு வேணாலும் அல்லாஹ்ட்ட கேட்கலாம். அது அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். இல்ல கொடுக்கலன்னா அதுக்கு பிரதிபலன் ஏதாச்சும் ஒண்ணு கொடுப்பான். அதுவும் கொடுக்கலன்னு சொன்னா மறுமையில கொடுப்பான் அப்படிங்கிற ஹதீஸை நம்ம பார்த்தோம். இப்போ அவசரத்துல என்ன செஞ்சிருவான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் எதை சொல்றான்னா, உங்களுடைய துஆவுல அவசரம் இருக்கக்கூடாது, நிதானம் இருக்கணும். நிதானத்தோடு நீங்க கேளுங்க, அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்பதாக சொல்லக்கூடிய இறைவன் எந்த இடத்துல மனிதன் அவசரப்படுறானா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதாவது தன்னுடைய துஆவை கேட்டுட்டு அது தனக்கு நடக்கல என்கின்ற ஒரு சூழல் வரும் பொழுது மனிதன் நிராசை அடைந்த நிலையில தீமைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யறான். மனிதன் தான் கேட்டது நடக்கல என்கின்ற ஒரு நிலை ஏற்படும் பொழுது கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, ஆனா அது அவருக்கு சக்சஸ் ஆகல, அது அவருக்கு ஃபெயிலியர் ஆகிக்கிட்டே இருக்குது, அதுல அவர் தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறார். என்னடா நாம கேட்டு 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 என்ன செய்யல, நமக்கு கிடைக்கவே இல்லையே என்கின்ற ஒரு நிலை ஏற்படும் பொழுது என்ன செஞ்சானா, மனிதன் அந்த நேரத்துல நிராசை அடைந்த நிலையில தன்னை அவசரப்படுத்தக்கூடியவனாக மாறிடுறான். இப்ப இந்த அவசரம் அவனை எங்க போய் நிப்பாட்டும் அப்படின்னு சொன்னா, ரெண்டு வகையில அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரெண்டு வகையில சொல்றாங்க. ஒண்ணு, மனிதனுக்கு இந்த அவசரத்தின் காரணமாகவும் நிதானத்தை இழந்த காரணத்தினாலையும் அவன் அல்லாஹ்ட்ட என்ன செஞ்சானா, இந்த நோயை கொடுத்துருக்க, இந்த நோயிலேயே யாரெல்லாம் என்னை மௌத்தாக்குன்னு சொல்லி கேட்டுருவான். இப்போ நோயினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த நோயிலிருந்து அவருக்கு வேதனை இருந்துகிட்டு இருக்கும். அப்போ அதை தாங்க முடியல, அவரு எவ்வளவோ துவா செஞ்சிருப்பாரு, ஆனா நோயினுடைய வேதனை தாங்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன செஞ்சிருவான் மனுஷன், என்ன செஞ்சிருவான்னு சொன்னா, யா அல்லாஹ் எனக்கு மௌத்த கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுருவான். அப்படி கேட்க கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லி கொடுப்பான். நம்ம ரொம்ப உடல் பாதிக்கப்பட்ட நிலையில நம்மளால எழுந்திருக்கவே முடியாம அப்படியே ரொம்ப நெருக்கடியில இருக்கிற நேரத்துல எல்லா வாயிலுமே இது வரும், யா அல்லாஹ் என்ன மௌத்தாக்கிடுறான்ல. எப்படி கேட்போம், யா அல்லாஹ் என்ன மௌத்தாக்கிடுறான்ல. மௌத்த அல்லாஹ்ட்ட கேட்கவே கூடாது. நல்ல மௌத்தை கேட்கணும், ஆனா மௌத்த கூடுன்னு கேட்க கூடாது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்ட்ட என்ன கேட்கணும்னா, யா அல்லாஹ் என்றாவது ஒரு நாள் எனக்கு மரணம் வரும், ஆனால் என்னுடைய மரணம் எப்படி இருக்கணும்னா நல்ல மரணமாக இருக்கணும், என்னுடைய மௌத்து நல்லதா இருக்கணும், அதைத்தான் கேட்கணுமே தவிர எனக்கு மௌத்து வேணும்னு கேட்கக்கூடாது. எந்த நிலையிலுமே கேட்கக்கூடாது. யாரெல்லாம் என்ன மௌத்தாக்கிடு, நோயினால பாதிக்கப்பட்டவர் என்னைய மௌத்தாக்கிடு, வறுமையினால பாதிக்கப்பட்டவர் என்ன மௌத்தாக்கிடு, கடன் பிரச்சனைல பாதிக்கப்பட்ட, தொழில் பிரச்சனைல பாதிக்கப்பட்டவர், குடும்ப பிரச்சனைல பாதிக்கப்பட்டவர், அவசரத்துல இதை கேட்டக்கூடாது. அதான் அல்லாஹ் சொல்றேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவசரத்தை நீங்கள் துஆவில் அவசரப்பட்டுட்டீங்கன்னா அல்லாஹ் சொல்லுவதை போன்று நன்மைக்கு பகரமாக தீமையை கேட்டுருவீங்க. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு எதிராக நீங்கள் ஒருபோதும் துஆ செஞ்சிடாதீங்க. அதான் இந்த மௌத்தை கேட்கறது, நெருக்கடிக்கு வந்து பயந்துகிட்டு கேட்கறது. அதான் சொல்றேன், உங்களுக்கு எதிராக நீங்க அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யாதீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக நீங்க துஆ செய்யாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு எதிராக நீங்க துஆ செய்யாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னைக்கு எத்தனையோ தாய்மார்கள் குழந்தைகளை சர்வ சாதாரணமாக என்ன செஞ்சிடறாங்க, அவர்கள் திட்டுவதை பார்க்கிறோம், பதுவா கொடுப்பதை பார்க்கிறோம், சனிய தொலைஞ்சு போ அப்படின்னு சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். உன்னை ஏன் நான் பெத்தேன்னு தெரியல, ஏன் நீ பிறந்தேன்னு தெரியல, கருமோ சனியே என்பதாகலாம் குழந்தைகளை வசைப்பாடுவதை நம்மளால பார்க்க முடியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த மாதிரி நீங்க சொல்லாதீங்க. ஏன்னு சொன்னா அது ஒருவேளை உங்கள் பிள்ளையை நீ செத்து போ அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரமாக இருந்தால் உங்களுக்கு நீங்களே என்ன செஞ்சிருவீங்க,
தீமையை அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொண்டதற்கு அர்த்தமாக ஆயிடும். எனவே என்ன செய்யுங்க, அந்த மாதிரி நீங்க துஆக்களில் பிரார்த்தனை செய்வதில் ஒருத்தரை சாபம் விடுவதில் கூட நீங்க அவசரப்படாதீங்க. எந்த நேரத்தில் அல்லாஹ் பிரார்த்தனையை அங்கீகரிப்பான் என்பதை நீங்க அறிய மாட்டீங்க என்பதற்காக வேண்டி இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கிறாங்க. உங்களுக்கு எதிராக, உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக, உங்களுடைய சொத்துக்களுக்கு எதிராக ஒருபோது நீங்கள் பிரார்த்தனை செய்யாதீர்கள். அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படும் நேரத்தில் தீமைக்காக நீங்கள் கேட்டது நடந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இதை நான் தடை செய்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆவில் அவசரம் கூடாது, உங்களுக்கு எதிராக பிரார்த்தனை செஞ்சிடாதீங்க என்பதாக தடுக்கக்கூடிய ஒரு செய்தியை முஸ்லிம்ல 3009வது ஹதீஸாக நம்ம பார்க்கிறோம். அப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, துஆவை அல்லாஹ் விரும்புறான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, லைஸ ஷையுன் அக்ரமு அலல்லாஹி தஆலா மின் துஆஇ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்விடத்துல அடியான் கேட்கக்கூடிய பிரார்த்தனை துஆவை விட கண்ணியமான ஒரு இபாதத் வேற எதுவுமே இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்விடத்துல அடியார்கள் செய்யக்கூடிய இபாதத்திலேயே ஆக கண்ணியம் வாய்ந்தது என்னன்னு சொன்னா துஆ தான். அடியான் கேட்கக்கூடிய இந்த துஆ தான் அல்லாஹ்விடத்துல ஆக உயர்வானது, ஆக கண்ணியமானது. எனவே அந்த துஆவை என்ன செஞ்சிடக்கூடாது, அவசரப்பட்டு நம்ம கேட்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, திருமிதியில் அந்த ஹதீஸ் இடம்பெறுது, துஆவை நீங்கள் சரியாக கேட்டால் அது உங்களுடைய விதியை மாற்றும் என்பதாக சொல்றாங்க. ஒரு விதியை அல்லாஹ் குறிச்சு வச்சிருக்கிறான், அந்த விதியையே துஆ மாத்திரும். உங்களுடைய விதியை இந்த துஆ நிச்சயமாக மாற்றிடும். அதற்கான சக்தியை அல்லாஹு தஆலா அடியான் செய்யக்கூடிய பிரார்த்தனை துஆவிற்கு வைத்திருக்கிறான். ஒருவர் தன்னுடைய துஆவில் அவசரப்படாத வரை அவருடைய துஆ அங்கீகரிக்கப்படும். ஒருவர் தன்னுடைய துஆவுல அவசரப்படாத வரை, அவசரப்படாதவர்னா அந்த ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். துஆ கேட்கும் பொழுது அவசரப்படக்கூடாது, அவசரப்பட்டு எந்த துஆவையும் கேட்கக்கூடாது. ஏன்னா நமக்கு என்ன தேவைங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால நம்ம அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கணும்னா, உன்னை கேட்கிறோம், ஏதோ உன்னை கேட்கிறோம்னா அதை நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை சொல்லி தராங்க. யா அல்லாஹ், இதுல ஹைர் இருந்துச்சுன்னு சொன்னா, அதாவது இதுல எனக்கு நலவு இருந்துச்சுன்னு சொன்னா இதை எனக்கு கொடு. இதுல ஷர்ரு இருந்துச்சுன்னு சொன்னா, அதாவது இதுல தீமை இருந்துச்சுன்னு சொன்னா அதை விட்டு என்ன பாதுகாத்து, இப்படிதான் கேட்கணும். எனக்கு இதை குடுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும், வீடோ வாகனமோ பொருளாதாரமோ வாழ்க்கையோ என்னமோ எதை கேட்டாலும், யா அல்லாஹ் நான் உன்கிட்ட எனக்கு இது தேவைப்படுது, இதுல ஹைர் இருந்தா எனக்கு கொடு, இதுல தீமை இருந்துச்சுன்னு சொன்னா இதன் மூலமாக எனக்கு பாதிப்பு இருக்குது, இதன் மூலமாக எனக்கு அழிவு இருக்குது, இதன் மூலமாக எனக்கு தீமை இருக்குதுன்னு சொன்னா எனக்கு என்ன என்ன அதை விட்டு என்ன பாதுகாத்துரு என்பதாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பாங்க. அதெல்லாம் சொல்றாங்க, உங்களுடைய துஆவில் அவசரப்படாத வரை அவருடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்லையும் புகாரியிலே நம்ம பார்க்கலாம். அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு சின்ன ஒரு இபாதத், இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த இபாதத் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், ஹஸரத்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் என்னிடத்துல வரும்போதெல்லாம், எப்பெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்கிட்ட வர்றாங்களோ அவங்க வரும்போதெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் பல் துலக்குங்கள் என்பதாக சொல்லுவாங்க. எப்ப ஜிப்ரீல் வந்தாலும் என்னிடத்துல அவங்க சொல்லுவது பல் துலக்குவதை பற்றியும் பல் துலக்கக்கூடிய அவசியத்தை பற்றியும் என்னிடத்துல வலியுறுத்தி சொல்லுவாங்க. அவங்க வரும்போதெல்லாம் என்னிடத்துல வலியுறுத்தி சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளை சந்திக்கிறப்பெல்லாம் ஜிப்ரீல் இந்த பல்லு விளக்குறத பத்தியே சொல்றாங்களே, இது அல்லாஹ் இதை கடமையாக்கிடுவானோ என்பதாக நான் அஞ்சக்கூடிய அளவிற்கு இதனுடைய விஷயத்தை என்னிடத்துல வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பல் துலக்குவதை பத்தி சொல்றாங்க. பல் துலக்குங்கள், அது வாய்க்கு தூய்மையானது, அல்லாஹ்விற்கு பிரியமானது. காலைல எழுந்திருச்ச உடனே முதல் வேலையா பல்ல சுத்தம் செஞ்சிடணும். ஒவ்வொரு நேர தொழுவைக்கும் பெருமானார் மிஸ்வாக் செய்வாங்க. நம்ம ஹதீஸ்ல பார்க்கலாம். தன்னுடைய மௌத்தினுடைய கடைசி நிலையில கூட மிஸ்வாக்கை எடுத்து அவங்களால கடிக்க முடியல, அவ்வளவு பலகீனமாக இருந்த அந்த நேரத்துல கூட தன்னுடைய மனைவி இடத்துல கொடுத்து அதை கடிச்சு கேட்டு பல்ல சுத்தம் செஞ்சாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு அடியானினுடைய வாய் தூய்மையானதாக இருந்தால் அவன் அல்லாஹ்விற்கு பிரியமானவனாக மாறுறான்.
அப்போ நாம மட்டுமல்ல, குழந்தைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு பல் விளக்கக்கூடிய விஷயத்துல எவ்வளவு நம்ம பலகீனமாக இருந்தோம்னு சொன்னா, குர்ஆன் ஓதக்கூடிய இந்த வாயை நீங்கள் தூய்மையாக்குங்கள். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்கள் இந்த வாயில தான் குர்ஆன் ஓதுறீங்க, அது தூய்மையானது, எனவே உங்களுடைய வாயை நீங்கள் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ வாயில் வரக்கூடிய அந்த துர்நாற்றம் வரக்கூடிய சில பொருள்களை கூட இஸ்லாம் என்ன செய்யுது, ஷரியத் ரீதியாக சட்ட ரீதியாக பார்த்தோம்னா தடுக்குது. உதாரணமா, வெங்காயத்தை சாப்பிட்டுட்டு தொழுவைக்கு வரக்கூடாது, வெங்காயத்தை சாப்பிட்டுட்டு தொழுவைக்கு வரக்கூடாது, சிகரெட் குடிச்சிட்டு தொழுவைக்கு வரக்கூடாது, நிஜாம் பாக்கு போட்டு தொழுவைக்கு வரக்கூடாது. இதெல்லாம் மக்ரூ, தொழுக கூடாதுன்னு சொல்ல வரல, தொழுக கூடும், தொழுக நிச்சயமாக கூடும், கூடாம போகாது. இது அருவருக்கத்தக்க செயல், இது தொழுகைக்கு உகந்ததல்ல, தொழுகைக்கு இது கண்ணியமான செயல் அல்ல என்பதாக மக்ரூவினுடைய சட்டத்துல இதை நம்ம பார்க்கிறோம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்றாங்க, என்கிட்ட வரும்போதெல்லாம் ஜிப்ரீல் இதை வலியுறுத்துற காரணத்தினால என்னுடைய பற்களும் என்னுடைய ஈறுகளும் பாதிக்கப்படுமோ என எனக்கு பயம் வரக்கூடிய அளவுக்கு நான் என்ன செய்வேன், ஒவ்வொரு நாளும் என்னுடைய பல்லுகளை என்னுடைய வாயை நான் தூய்மையாக்கி கொண்டே இருப்பேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இது ஒரு அழகான ஒரு இலகுவான இபாதத்தை நமக்கு சொல்லி தராங்க. பல் துலக்குவது அல்லாஹ்வுக்கு பிரியமானது. யார் அதை சரியா செய்யறாங்களோ அவர் அல்லாஹ் விரும்புறான், அவர் அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நாம தெரிந்து கொள்ள முடிகின்றது. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.